அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். மிஸ்டர் லேடி சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்கள். இந்த காணொளி சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவத்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மட்டும் இந்த காணொளி பொருந்தும். மாறாக மற்ற அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழியாக அடியனை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில புற்றுநோய் பற்றி பார்க்குறோம். புற்றுநோய் இன்னைக்கு வேகமா ரொம்ப நம்ம நினைக்காது, எங்கேயோ ஒரு வந்தது, இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாறி இன்னைக்கு அவரவர் வீட்டில் வருகின்ற ஒரு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இன்றைய வாழ்வியல் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய தலைமுறைகள் நாம் தள்ளப்பட்டுகிறோம் அப்படின்றது அன்றாட நம்ம நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதனால புற்றுநோயை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கும் அதற்கான ஒரு இயற்கையான ஒரு சித்த மருத்துவ முறைப்படி சித்தர்களால் அருளப்பட்ட மருந்துகளை கொண்டு நம்ம குணப்படுத்த முடியும் என்ற விஷயத்தையும் நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். இப்போ இந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற கழிவுகள், தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற கெமிக்கல் புகைகள், இதனாலே நமக்கு புற்றுநோய் வருது. இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னாக்கா, இன்றைக்கு நிறைய கெட்ட உணவுகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், நல்ல உணவுகள் இல்லாத இந்த சூழலை காரணமாக இப்போ நம்ம வருகின்ற என்வாரன்மெண்ட் காரணமாக இந்த நோய் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது உணவு நெறி. காலையில எழுந்திருச்சு நம்ம பல்லு விளக்கத்திலிருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் நம்ம எல்லாமே ரசாயனம் கலந்த உணவுகளை நாம் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டு வருகிறோம். இந்த ரசாயனம் கலந்த உணவுகள் என்ன ஆகுதுனாக்க உடலுக்குள்ள போயிட்டு கழிவுகளாக மாறி, கழிவுகள் கட்டியாக மாறுது, கட்டி புற்றாக மாறுது. ஸோ அதனால இன்றைய உணவு பழக்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது உணவு பாதுகாப்பு காரணங்கள். உணவுல ஒரு டின்னில் கண்டெய்னர்ல அடைக்கிற உணவுகள், அது கோகோ கோலாவாக இருக்கட்டும், மற்ற உணவுகளாக இருக்கட்டும், அடைச்சி நம்ம பல நாள் கெடாத அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அது கெடாமல் இருப்பதற்காக சேர்க்கப்படுகின்ற அந்த ரசாயனங்கள், அந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு செரிமானம் ஆகாத போது அந்த உணவுகள் அப்படியே நமக்கு புற்றுகளாக கட்டிகளாக மாறுது. அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை உபயோகப்படுத்துறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பயன்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறதா இருந்தாலும் சரி, என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபெர்டிலிஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரசாயனமாக அது செரிக்கப்படாத, நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லாக என்சைம் சுரப்பிகள் தான். இந்த சுரப்பிகள் என்சைம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த உணவை நம்ம சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அதை செரித்து 7 தாதுக்களாக பிரித்து கடைசியில் 7வது தாதுக்களாக மாறிட்டா அந்த உணவு ஆரோக்கியம். இந்த 7வது தாதுக்களாக பிரிக்கும் போது அதில் ஏதாவது தடைப்பட்டு ஏதாவது ஒரு தாதுக்களாக நின்று கொண்டு இருந்தால், உதாரணத்துக்கு சாப்பிட்ற உணவு ரசமாக மாறும், ரசம் ரத்தமாக மாறும், ரத்தம் குளுக்கோஸாக மாறும். குளுக்கோஸாக மாறினா தான் நமக்கு சர்க்கரையாக மாறி நல்ல சர்க்கரையாக மாறும். குளுக்கோஸாக மாறலைனாக்க அது ரத்தத்தில் தேங்கி நின்று இரத்த புற்றுநோய்களாக வந்துடும். அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பயன்படுத்தப்பட்ட, அதனால் விளைவிக்கப்பட்ட உணவுகள் மிக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது பக்க விளைவுகள் தரக்கூடிய மருந்துகள். அது நம்ம இந்த துறை அந்த மருந்தும் அந்த மருந்துன்னு சொல்ல வேணாம். பொதுவாகவே எந்த மருந்துகள் நம்ம ஒரு நோய்க்கு நம்ம எடுக்கின்ற போதும் அந்த மருந்துகளால் செரிமானம் ஆகி அது மருந்து ஆரோக்கியமாக மாறி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கழிவாக மாறும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருந்தால் அந்த உணவு எல்லாமே நமக்கு செல்லாக மாற போகிறது இல்லை. உதாரணத்துக்கு 4 இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லி முழுவதும் நம்ம உடம்புல செல்லாக மாறல. இட்லி செல்லாக மாறிட்டு மீதி கழிவுகளாக நாளைக்கு மறுநாள் காலையில் மலமாக வருது. அந்த மலம் உடம்புல தங்கிக்கிட்டா அதுதான் நோய். அப்ப நோய் அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள். ஒன்று கழிவுகளுடைய தேக்கம் நோய். எந்த நோய் 4448 வகையான நோய்களை சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 4448 நோய்களையும் சித்தர்கள் 2ஆ பிரிச்சுட்டாங்க. இந்த 2 என்ன அப்படின்னாக்க, ஒன்று கழிவுகளுடைய தேக்கம் நோய், ரெண்டாவது சத்துக்கள் பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி விட்டல் ஃபோர்ஸ். அப்போ அந்த உயிராற்றல் பற்றாக்குறையினால நோய் வரும். ரெண்டாவது கழிவுகள் தேங்கி நோய் வரும். சித்த மருத்துவத்தில் நம்ம புற்றுநோய்களை எப்படி பிரிக்கிறாங்க, கழிவுகளுடைய தேக்கம் தான் புற்றுநோய் அப்படிங்கிறாங்க. அப்போ கழிவுகளுடைய தேக்கம் புற்றுநோய் அதிகபட்சமான நிறைய வகையான 50க்கும் மேற்பட்ட வகை புற்றுநோய் வந்துடுது. அதில் கழிவுகளுடைய தேக்கத்தினால் காரணமாக வருகின்ற புற்றுநோய் தான் அதிகம். சத்துக்கள் பற்றாக்குறையினால் வருகின்ற புற்றுநோய்கள் குறைபாடு. அப்போ இந்த கழிவுகளுடைய தேக்கம் எனக்கு நம்ம சாப்பிட்ட உணவுகளோ மருந்துகளோ அந்த இதாக கன்வெர்ட் மாறி, அந்த மருத்துவமாக கன்வெர்ட் மாறி மீதி இருக்கின்ற கழிவுகள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தங்கிடும். அப்போ சைடு எஃபெக்ட் பின்வேலைகள் ஏற்படுத்தக்கூடிய
மருந்துகளை நாம் வந்து சாப்பிடும்போது அதனாலேயும் புற்றுநோய்கள் நமக்கு வருவதற்கு காரணமாக இருக்கு. ரெண்டாவது, சமூகத்தில் சொசைட்டியில் உள்ள தீய பழக்க வழக்கங்கள். மது குடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, புகையில போடுறது. வெத்தலைப்பாக்கு தப்பு கிடையாது. வெத்தலைப்பாக்கு கூட புகையில சேர்க்கும் போது தான் தப்பு. வெத்தலைப்பாக்கு போட சொல்லி நம் சித்தர்கள் வந்து வலியுறுத்துகின்றார்கள். அதெல்லாம் வெத்தலைப்பாக்கு தப்பு கிடையாது. புகையில சேர்த்தா அது வந்து மது. அதுக்கடுத்து மற்ற தண்ணி அடிக்கிறது, மற்ற எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் நம்ம சொல்லலாம். இந்த எல்லா கெட்டப்பட்ட வழக்கங்களும் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு அந்த மது உடம்புக்குள்ள போயிட்டு லிவரை பாதிச்சு, லிவர் சுரசஸ் ஆகி ஃபேட்டி லிவர் ஆகி லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அதனாலேயே அந்த லிவர் கேன்சர் அது போன்ற நோய்கள் வரலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த மயக்கத்தை தரக்கூடிய உணவுகள், இந்த மது பழக்கங்கள் கூட நமக்கு வந்து கேன்சரை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. ரெண்டாவது, என்னுடைய ஆய்வில் நான் வந்து பார்க்குறப்ப டீ காஃபி கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்க டீ அப்படிங்கிறது வந்து ஒரு சூடு பொருள். வெள்ளைக்காரங்கள் தான் இந்தியாவில் வந்து டீ காஃபியை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. வெள்ளைக்காரங்களை வந்து அவங்க வாழ்கிற பிரதேசம் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசம். அதுக்கு அந்த உணவுகள் வந்து சரியான உணவாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்கிற உணவுகள் வந்து வெப்ப பிரதேசம். அப்போ வெப்பத்துக்கு திரும்ப நம்ம அதிகமாக வெப்பம் போட்டினா டீ காஃபி சாப்பிட்டு பாருங்க, பசி எடுக்காது. டீ காஃபி சாப்பிட்டு பாருங்க, நமக்கு வந்து அந்த மலச்சிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கும். டீ காஃபி சாப்பிட்டோன்னே உடம்பு வந்து சூடாயிடும். அப்போ அதிகப்படியான சூடுகளை ஏற்படுத்தும் போது உடம்புல எங்கெங்கேயும் தேங்கும் போதும் அந்த இடத்துல வந்து கட்டிகளை உற்பத்தி பண்ணும். ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசியை வந்து கொஞ்சம் அரிசி ஒரு டப்பாக்குள்ளே போடுறோம், டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடறோம். அது காற்றோட்டம் இல்லாமல் ஒரு மாதம் 2 மாதம் அந்த அரிசி இருந்துச்சுன்னாக்க அந்த அரிசியில் வந்து வண்டு புழுக்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த ஹீட்னால உருவாகுது. உடலில் எந்தெந்த உறுப்புகளில் ஹீட் தங்குதோ, அந்த கழிவு என்ற ஹீட் வெட்டச்சூடு தங்குதோ, அது வந்து புற்றுநோயாக மாறிடும். அப்போ டீ காஃபினா நம்ம உடம்பு வந்து சூடாக்கப்படுது. அதனால அதுவும் நமக்கு வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதோடைய பிஹெச் வேல்யூ, குடிக்கும் திறன் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மிக மிக குறையும். நீங்கள் எந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டீங்கன்னா அதோடைய பிஹெச் வேல்யூ, குடிக்கும் திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழான இருக்கும். அப்போ அது போயிட்டு செரிமானம் ஆகாத போது நமக்கு வந்து செரிமான கோளாறு ஏற்படுத்தி உணவுகளை வந்து நொதிக்க செய்து கழிவு தேக்கத்தை ஏற்படுத்தி அதுவும் வந்து புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இருக்குது. பாலின தீய பழக்கவழக்கங்கள். பாலின தீய பழக்கவழக்கங்கள் என்பது ஒரு ஆண் வந்து பெண்ணோட வந்து கலக்கும்போது அவங்களுக்கு நோய் தொற்று கிருமிகள் இருந்தாலும் அது வந்து உற்பத்தி ஆகும். இல்லை ஒரு ஆணிடம் இருக்கின்ற ஆணுறுப்பில் ஏதாவது கிருமிகள் பல பெண்களோட தொடர்பு இருந்து அதில் கிருமி தொற்றுகள் இருந்தாலும் அந்த கிருமி தொற்றுகள் போயிட்டு வைரஸாக மாறி வைரஸுகள் வந்து பெனிஸ் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஆணுறுப்பு புற்று, யோனி புற்று, லிங்க புற்றுன்னு சத்து மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இப்போ பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் பத்தம் இல்லாமல் ஒரு அழுக்காக கிருமி தொற்றுகளாக எல்லா இடத்துலையும் நமக்கு இன்ஃபெக்ஷனாக இருந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜினா கேன்சராக நமக்கு மாறுகின்ற ஒரு காலகம். ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பழக்க வழக்கத்தை வந்து நம்ம சித்தர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ அதை மீறும் போது நமக்கு ஒழுக்கங்கள் மாறி போகும்போதும் இந்த நோய்கள் வந்து வருது. சரி, எப்படியோ நமக்கு வந்து ஏதோ ஒரு காரணங்களால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள், காரணங்கள், வாழக்கூடிய பிரதேசங்கள் எப்படியோ ஒரு வகையில் கேன்சராக நமக்கு வந்து ஒரு பாதிப்புக்கு உட்படுத்தப்படும். இப்போ அது அதிகமாக வருது. சரி, என்ன சார் பண்ணலாம், என்ன அடிப்படையாக செய்யலாம்? ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் கேன்சர் வந்தால் என்ன பண்ணலாம்? தெரியுது, ஒரு அப்நார்மலாக தெரியுது, வாந்தி வருது, செரிமானம் ஆகலை, ரொம்ப நம்ம அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பயாப்சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. பயாப்சி வந்து அந்த எந்த ஒரு கட்டியோ எந்த ஒரு பகுதி வீங்கி இருக்குதோ கட்டியாக இருக்குதோ அதை எடுத்து பயாப்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பெட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது பரவி இருக்குது கேன்சரு அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து சொல்லப்படும். ஸோ ஒன்ஸ் அந்த எந்த ஸ்டேஜ், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், இப்போ தேர்டு ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துச்சுனாங்க மிக விரைவாக கேன்சர் வந்து பரவும். அதாவது நம்ம ஒரு மருந்து தரோம்னா மருந்தை காட்டிலும் அந்த நோயுடைய வீதி வந்து கூட்டிகிட்டு போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ முதல் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நமக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஜீரகம், வேப்பிலை. இந்த குறிப்புகள் வந்து நிறைய அனுபவம் உள்ளது. அதாவது ஜட்ஜி பலராமையா அப்படின்னு வைத்திய ரத்னம் ஜட்ஜி பலராமையா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர், நம்ம மறைந்த எம்ஜிஆரோட தொடர்பு உடையவர். எம்ஜிஆருக்கு தங்க புஷ்பம்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவர் அவர் தான். எம்ஜிஆரோட ரொம்ப தொடர்பில் இருந்தவர் வைத்திய ரத்னம் ஜட்ஜி பலராமையா. அவர் புற்றுநோயை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து ஆய்வு பண்ணி பல ஆய்வுகள் செய்து பல அனுபவத்தில் வந்து வெற்றி கண்டவர். அவர் எழுதியே அவருக்கு கொடுத்த அந்த குறிப்பு தான் மிக மிக அனுபவமானது. முதல் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் உள்ளவங்க என்ன பண்ணலாம்னாக்க கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வேப்பிலை ரெண்டையும் நல்லா மைய அரைக்கிறோம். எப்படி அரைக்கிறோம்? ஒரு எலுமிச்சை காய் எவ்வளோ சைஸோ அந்த அளவுக்கு அரைக்கிறோம். அரைச்சி காலையில் இரவு 2 வேளைக்கு ஒரு உண்டை போட்டுட்டு உணவுகள் என்ன, பால் சாதம், மோர் சாதம்,
பால் சாதம், மோர் சாதம், தயிர் சாதம். ஏன்னா கிருமி கேன்சர் என்ன பண்ணும், ரொம்ப வெப்பமான நோயாக தான் மாறும். அப்போ நம்ம அதை தணிக்கக்கூடிய மருந்து தான் நமக்கு மருந்தாக கொடுக்குறோம். ஒரு சூடு நெருப்பு எரியுது, அது எப்படி அமைக்க முடியும்னா தண்ணி ஊற்றினா அமைஞ்சிடும். அதுபோல் சூடு நோய் என்பதனால அதை வந்து தண்ணி, அதாவது நீர் சத்து உள்ள உணவுகள் வந்து சீக்கிரமாக கேன்சரை வந்து சரி பண்ணும். இப்போ ஜீரகம் குளிர்ச்சி, வேப்பையில குளிர்ச்சி, இது ரெண்டையும் நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் காலை மாலை ஒரு உண்டை சாப்பிட்டுட்டு பால் சாதம், மோர் சாதம், தயிர் சாதம் இப்படி ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னாக்க நிச்சயமாக அதன் பிறகு ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ஒரு பயாப்சி ரிப்போர்ட்டோ இல்லை பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய வீரியம், அதனுடைய அளவு குறைஞ்சிருப்பதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து 100க்கு 100 பலனளிக்கக்கூடிய மருந்துகள். இப்போ நாம் சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே பல வைத்தியர்களால் பயன்படுத்தப்பட்டு அனுபவத்தில் சித்த மருத்துவர்களால் நடைமுறையில் உள்ள 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய மருந்தை தான் நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். அப்போ இன்னைக்கு பத்தி மிக மிக முக்கியம். காரமான உணவு கூடாது, கெமிக்கலான உணவு கூடாது, 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். ஒரு 6-7 மணி நேரம் தூக்கத்தை நல்லா கண்டிப்பாக வந்து டீப் ஸ்லீப்னும். டென்ஷனு, கோபம், மனப்பதட்டம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இது போன்ற உணவு பத்தியத்தோடு சரியான வைத்தியர்கள், அனுபவமான வைத்தியர்களோடு சேர்ந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு 3 மாதத்துல நல்ல குணம் கிடைக்கும். 6 மாசத்துல கண்டிப்பாக 100க்கு 100 குணம் ஆகிடும். ஒரு கால் சில பேர்த்துக்கு வந்து புற்றுநோய்கள் வந்து அதிகமாக ஆகிட்டு சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் எதிர்கழிச்சு வரும். உள்ளவே தண்ணி குடிச்சா கூட வெளியே வந்துடும். அது போன்ற சில பேர் புற்றுநோயுடைய அடுத்த ஸ்டேஜோ இல்லை புற்றுநோயுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இது போன்ற ஒரு சிம்டம்ஸ், அறிகுறிகள், குணாதிசயங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வில்வ தழை ஒரு 5 தழை, 6 மிளகு, வில்வம் இலை 6, மிளகு 5 நல்ல மைய அரைச்சி பாலோட கலந்து காலை மாலை சாப்பிடலாம் உணவுக்கு முன்னாடி. அப்படிங்கும்போது என்ன ஆகுனாக்க வில்வம் பார்த்தீங்கன்னா இந்த உடல்ல குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மிளகும் வில்வ இலையும் நம்ம வந்து அரைச்சி ஒரு அவ்வளோதான் ஒரு 6 மிளகு ஒரு 6 வில்வம் இந்த எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உருண்டையாக நம்ம போட்டு பாலோட சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிடும்போது அந்த உணவுகள் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து சக்தியை கொடுக்கும். ஓகே, அடுத்து மருந்து நம்பர் 2வது. அடுத்த மருந்து என்ன இருக்கலாம் நம்ம இடம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது துளசி இலை வந்து 21 துளசி இலை, மிளகு வந்து 6, துளசி இலை 21 துளசி இலை, மிளகு 6 நல்லா காரமாக இருப்பது ரொம்ப நல்லது. அந்த காரம் வந்து புற்றுநோய் கிருமிகளை வந்து கொல்லும். ரெண்டையும் நல்லா மைய அரைச்சி மோருடன் சாப்பிடணும். காலை மாலை மோருடன் சாப்பிடணும். எவ்வளோ நாளைக்கு சாப்பிடலாம்? 3 மாதம் சாப்பிடணும். 3 மாதம் சாப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அடுத்த ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. நான் எல்லா மருந்துமே அதான் சொல்கிறேன். ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அடுத்தடுத்த மருத்துவத்துக்கு நீங்கள் அடுத்த ஒரு 3 மாதம் நம்பிக்கையாக போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு 3rd 4thலாம் போச்சுன்னா இங்கே பெரிய பெரிய மருந்து தான் எடுக்கணும். ரசகந்தி மேலுகள், தாமரை பஸ்பம், தாமரைக்கட்டி செந்தூரம், நரசிம்மர் லேகியம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய வைத்தியர்கள் செய்யக்கூடியது, சாதாரண மனிதர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கடினம். வைத்திய அறிவு இதுக்கு வேணும். நல்ல அனுபவமான வைத்தியர்களை தொடர்பு கொண்டு இது போன்ற பெரிய பெரிய மருந்துகள் நீங்கள் ஆலோசனை எடுத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக 100க்கு 100 நீங்கள் குணம் பெறலாம். முதல்ல நோய் வந்தவுடன் பயப்பட வேணாம். நோய் என்பது நமக்குள் இருக்கின்ற குறைபாடு சொல்லக்கூடிய ஒரு அலாரம். உனக்குள்ள குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடை சரி செய்யுதுக்கு. பசி என்பதே ஒரு நோய் தான் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாரு. பசிப்பினி. அப்ப பசிப்பினி என்பது ஒரு நோயா அப்படின்னா நோய் இல்லை. உனக்கு வந்து உடம்புக்கு டெஃபிஷியன்சி, சத்து பற்றாக்குறை, உயிராற்றல் பற்றாக்குறை வந்துச்சு, நீ வந்து ரீஃபில் பண்ணு, ரீசார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பசி. அது ஒரு நோய் தான். அது போலவே நோய் வந்தவுடன் உனக்கு இந்த சத்து குறைபாடா இருக்குது, இப்ப அனிமிக்கா இருக்கிறோம், சத்து குறைபாடா இருக்குது, கொஞ்சம் ரத்த சம்பந்தமான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு வந்து நோய் என்பது ஒரு அலாரம். ஒரு அலாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில நம்ம கையாண்டோம்னா எந்த நோய்களாக இருந்தால் சரி பண்ணலாம். 100க்கு 100 சரி பண்ணலாம், நிம்மதியாக வாழலாம். அடுத்த கட்டமாக நோய்கள் வருவதற்கான காரணம் நம்முடைய முன் ஜென்ம வினைகள், பாவங்கள். அதனால கடவுள் நம்பிக்கையோடு கடவுளே நான் ஏதோ முன் ஜென்மங்களை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் தெரிஞ்சு தெரியாமல் செய்த தப்புகளை மன்னிக்கணும் சாஸ்டா கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நான் செய்த தப்புகள்லாம் மன்னிச்சு என்னுடைய கர்ம வினைகளாம் நீங்குங்க அப்படி என்று சரியான முறையில நாம் வந்து கடவுளை அணுகி நம்முடைய தவறெல்லாம் உணர்ந்து, கடவுள் வந்து பழிவாங்கும் குணம் உடையவர் அல்ல. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டேன் அதுக்குன்னா கடவுள் வந்து நோயை கொடுத்து நம்மளை தண்டனை பண்றாரு, அவர் வந்து பழிவாங்கும் குணம் கொண்டவரா அப்படின்னா பழி வாங்கும் குணம் கொண்டவர் அல்ல.
நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக தான் நோய் வருது. அப்ப நம்ம நோய் வந்தோடனே பக்குவம் ஆகிக்கணும். மனம் அடங்கி, வாய் அடங்கி, உடல் அடங்கி, நம்முடைய சேட்டைகள்லாம் அடங்கி பக்குவமாக இருந்து கொண்டால், நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சதுன்னா தண்டனையை குறைச்சிடுவார், தண்டனையை நீக்கிடுவார். தண்டனை எதுக்கு? பக்குவம் வருவிக்கலாம். இப்ப பக்குவம் வந்துச்சுனாக்க திருந்திட்டோம் அப்படின்னா நோயை குணப்படுத்திடுவார். அப்ப கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் வழிபாடு, கோயில் வழிபாடு, தானம் தர்மம் நீ செய்யும் போது உங்களுக்கு கர்ம வினை நீங்கும். மனித உடம்பு பார்த்தீங்கன்னா 96 தத்துவம். 96 தத்துவங்கள் என்பது 25 தத்துவம் உடம்பு, அடுத்தது 39 தத்துவம் உயிர் தத்துவம். அந்த உயிர்ல தான் இந்த கர்ம வினைகள்லாம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு சாஃப்ட்வேர். உயிர்ல மனசுல மனசுல இருந்து தீய பழக்க செய்து உடம்புல அவஸ்தைப்படுறோம். உடம்புக்கு தான் நான் மருந்து சொன்னேன். உயிருக்கு மந்திரங்கள் சொல்லும் போது மனம் செம்மைப்படுத்தப்படும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொன்னாவே உடல்ல இருக்கிற நோயெல்லாம் நீங்கும், உயிரில் இருக்கிற நோயெல்லாம் நீங்கும். மந்திரங்கள் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை சுத்தப்படுத்துது. உடம்ப மருந்து சரி பண்ணுது, மனசை மந்திரம் சரி பண்ணுது. புண்ணியம் தான தர்மங்கள் நம்ம தர்மங்கள் செய்யும் போது உயிரை சுத்தப்படுத்துது, அதாவது ஊழ்வினையை சுத்தப்படுத்துது. இந்த 3 இடங்கள் தான் ஒரு நோய்க்கான காரணம். அந்த 3 விஷயங்கள் நாம் சுத்தப்படுத்தினா நோய் என்னைக்கும் வராமல் தடுத்து கொள்ளலாம். உடம்புக்கு மட்டும் மருந்து செஞ்சுட்டு இருந்தா மனசுல இருக்கிற நோய்கள் நீங்கி அப்படியே இருக்கும், உயிரில் இருக்கிற நோய் அப்படியே இருக்கும். இந்த 2 இதுலயும் நோய் நீங்காத வரைக்கும் எந்த நோயும் 100% நாம் குணப்படுத்த முடியாது. அதனால தானம் தர்மம் செய்யுங்க. எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நினைச்சா உங்க நோய், நீங்க எந்த ஸ்டேஜா இருந்தாலும், எந்த மருத்துவர்களா நீங்க கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும், கடவுள் நினைத்தால் மட்டும் நம்ம உயிர் எடுக்க முடியும். வேற இந்த உலகத்துல யாராலையும் நம்மளால எடுக்க முடியாது. செருப்பு கடிச்சு செத்தவனுக்குறான், பெரிய பாம்பு கடிச்சு பொழைச்சவனுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இடி விழுந்து பொழைச்சவனு கூட இருக்கிறாங்க. அதனால கடவுள் தான் நமக்கு இந்த உடம்பை செஞ்சு கொடுத்தார். இந்த உலகத்துல யாரும் நம்ம உடம்பு செஞ்சு கொடுக்கல. கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு மரணம். அப்ப கடவுள் நம்ம இருக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மள உயிர் இருக்கிற கர்ம வினைகள் நீக்கிடுவார். மந்திரங்கள் சொல்லும் போது மனம் சுத்தப்படும். இந்த போன்ற சின்ன சின்ன சித்த மருந்துகள் நாம் எடுக்கும் போது உயிரில் இருக்கிற நோயும் நீங்கி நாம் அனைவரும் புற்றுநோய் இல்லாத ஒரு சமூகத்தை, புற்றுநோய் இல்லாத ஒரு வாழ்வியலை நாம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். சித்தர்களை பணிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.